விஜய் சார் வந்து நிறைய படங்கள் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஆனால் அவர் ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? 69 நிறுத்திட்டாரு. 69 விஜய் 69 தான் வந்து இப்போ இந்த படம் ஜனநாயகன். ஒரு 69 அப்படிங்கிறதோட நிறுத்திட்டாரு. இப்போ அடுத்து ஏதாவது ஒரு படம் பண்ணுவாரா அப்படிங்கிறதுக்காக வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பட் பரவாயில்ல, நீங்கள் யாரும் வெயிட் பண்ணல. சாரி, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல அரசியல் வசனங்கள், அதுவும் அந்த ஆடியோ லான்ச் வேறு டிசம்பர் 27 நடக்குது மலேசியாவில். பிரம்மாண்டமாக நடக்க போகுது. புகிஜில் ஸ்டேடியத்தில் 35,000 பேர் க்ரௌடு. சிங்கப்பூர், மலேசியான்னு ஏகப்பட்ட இடத்துலேருந்து வராங்க. தாய்லாண்டுலேருந்துலாம் ஒரு கூட்டம் வருதாங்க. தமிழர்கள் கூட்டம் நேராக அங்கேருந்து வராங்களாம். வந்துட்டு அவங்களும் வந்து பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் வரப்போகிறாங்க அந்த விழாவிற்கு. சீஃப் கெஸ்ட்டும் அந்த விழாவை சிறப்பிப்பதற்காக பல நடிகர்களும் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த 27 கேட்ட போகுது அப்படிங்கிறவாங்கள அந்த மாதிரி இருக்க போகுது. ஸோ இப்போது இவருடைய படம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால, தமிழ் சினிமாவில் ஒரு கமர்ஷியல் படம், என்டர்டெய்னிங் படம் அப்படின்னா ஒரு நேரம் கணக்கு ஒன்று இருக்குது. நேரம் கணக்குங்கிறது ஒரு 2.5 மணி நேரம். முன்னாடியெல்லாம் வந்து 2.25 மணி நேரம் இருக்கும் படம். 2 hours 45 minutes. 2 hours 45 minutesங்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரீல். அதாவது ஒரு காலத்தில்